நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அதாவது முதல் 6 மாதங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் டிசம்பர் மாதம் வரையாக இரண்டாவது மாதம் பகுதியாக பிரிக்கும் பொழுது இந்த பலாப்பலன்களை நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அதாவது வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான், ராகு கேது பகவான் மற்றும் சனி பகவானுடைய இந்த சஞ்சாரத்தை வைத்து நம்ம பலன்களை சொல்ல முடியும். அதன் ரீதியாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12 மற்றும் 3 குடையவர். அவர் உங்களுடைய இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே ஃபஸ்ட்டு 6 மாத காலங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் அக்டோபர் மாதம் முடிய அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறம் கடைசி 2 மாதங்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணம் செய்து பலன்களை வழங்க உள்ளார். சனி பகவானை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அவர் சஞ்சாரம் செய்கிறார். அதே போன்று உங்களுடைய ராகு பகவானுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் கேது பகவானுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் 5ஆம் தேதி அன்று ராகு பகவானுடைய ராசிக்குள்ளேயும் கேது பகவானுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சென்று சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இதுதான் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்பு. ஸோ இப்போ இந்த குரு பகவான், முக்கியமாக குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 நடக்க உள்ளது. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உங்கள் ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குரு பகவான் இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 12 மற்றும் உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ இதன் ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுக்குள் வரும். நோய் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு போன்றவற்றில் பார்த்திங்கன்னா அது கோர்ட்டுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய, அதாவது அந்த பிரச்சனைகள் அந்த விஷயத்துக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக விளங்கும். மேலும் பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அவருடைய பார்வை பதிவதனால் உங்களுடைய தொழில் மேன்மை நன்றாக இருக்கும். உங்களுடைய தொழிலுக்காக சிறிய முதலீடுகளை செய்து அதன் ரீதியாக சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு பாசிட்டிவான விரயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு தன வருமானம், தன பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது உச்சபலம் பெற்று குரு பகவான் அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் உங்களுடைய ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது அளப்பரிய நன்மைகளை பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஒரு மாடரேட்டான ஒரு காலகட்டமாகவும் அடுத்த 4 மாத காலகட்டத்திற்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் அந்த கலஸ்தரஸ்தானமாக 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள், அதாவது திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நல்ல வரன் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஏற்கனவே திருமணமாக ஆகியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி, அதாவது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான லெவலில் இருக்க போகுது இந்த 4 மாத காலங்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் லாபம், நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல லாப மேன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
மேலும் பணி செய்யக்கூடிய அன்பர்கள் குறிப்பாக ஒரு அலுவலகங்களிலோ இல்லைன்னா ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ப்ரொமோஷன் சார்ந்த குறிப்பாக ப்ரொமோஷன் சார்ந்த வகையில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக விளங்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பார்வையிடுவதனால் உங்களுடைய எண்ண தெளிவு மற்றும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று உங்களுடைய ஒரு மென்டல் கிளாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கில் வந்து உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் செய்து அதில் வந்து வெற்றியை பெற முடியும். ஏனென்றால் இந்த 9ஆம் பார்வையாகிய இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருவதால் அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். ஸோ அந்த முயற்சி ஸ்தானத்தில் வருவதனால அங்கே ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார். ஸோ அந்த இடத்துல பார்வை பதிவதனால் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபம், அதற்கேற்ற பிளான் எக்ஸிக்யூஷன், ஏனென்றால் 11, 1 மற்றும் 3ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போன்று இந்த வருடத்தில் நம் ஏற்கனவே சொன்னது போல் 31/10/2026 அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்த குரு பகவானாகப்பட்டவர் அதிசாரமாக உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல சென்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவானுடன் சற்றேறக்குரிய ஒரு மாத காலம் அங்கே இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12, அதே போன்று பார்த்திங்கன்னா 2 மற்றும் 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக அமையும். எனினும் உங்களுடைய பண வரவிற்கோ உங்களுடைய வேறு சில செலவுகளை செய்வதற்கோ அதற்கேற்ற காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று தேவையில்லாத சில இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து அதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதனால் இந்த தருணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதமான ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மேலும் 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை பதிவதினால் நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களோட தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவருடைய அந்த ஏன்னா இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த்து ரிலேட்டட் திங்ஸில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று வண்டி வாகனங்கள் பழுது நீக்கி ஏதாவது இருந்தால் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தால் மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்து நீங்கள் உபயோகிக்க வேண்டும். மேலும் இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீண் விரயம் ஏற்படுவதனால் அதை அனைத்துமே சுப விரயமாக ஒரு வீடு வாங்குவது மற்றும் ஒரு காலி மனை வாங்குவது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட்டு ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சாலச் சிறந்ததாக நிச்சயமாக அமையும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு குரோத்தையும், அடுத்த 4 மந்த்ஸ் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டையும், அடுத்த 2 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான். ஸோ சனி பகவானை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். அவர் உங்களுடைய ராசிக்கு 5, 9 மற்றும் 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னா, தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் தொழில் தொடங்கலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தினை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அவர் இருந்து 5, 9 மற்றும் 10ஆம் இடத்தை பார்வையிடினால் தொழில் ஸ்தானத்தில் அவருடைய பார்வைப்படுகிறது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு முறையான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானுடைய பயிற்சி, ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சி இந்த வருடத்தினுடைய கடைசி, அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 5/12/2026
இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. ஏற்கனவே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ வந்து உங்களோட ராசிக்குள் வந்து பிரவேசம் செய்வார். அதே போன்று கேது பகவானுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சென்று சஞ்சாரம் செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு பதிலாக கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் கேது பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்வது அவ்வளோ ஒரு சாலச்சிறந்ததாக அமையாது. ஸோ எனினும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்குள் வருவது பல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். பட் கேது பகவானுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவியுடைய, குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, கணவன் மனைவி, அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், உங்களுடைய கஸ்டமர் ரீச், ஸோ இதற்கான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ராகு பகவானுடைய ராசிக்கு வருவதனால் வேரியஸ் ஆங்கிள்ஸில் வந்து உங்களால் இது பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும். நிறைய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஐடியாஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒன்லி திங் வந்து நீங்கள் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறதையும், அதே போன்று தேவையில்லாதவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதையும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லைன்னா உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இடமோ நீங்கள் வந்து கன்சல்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்வது மிகவும் சிறப்பாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஸோ இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வருடம் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு செய்து வாருங்கள். ஸோ சஷ்டி விரதம், சஷ்டி வழிபாடு செய்து வாருங்கள். முருகர் சம்மந்தப்பட்ட இது வழிபாடை செய்து வாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மேலும் இந்த பர்டிகுலரான இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோனோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வித் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கு வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். அதற்கான பதிலை டெஃபினட்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ மேலும் பல நல்ல பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.